உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கீயாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசி பருப்பு சுண்டலை தாளிச்சிக்கலாம். வழக்கம் போல் அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கடுகு வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 5 நம்பர், கருவேப்பிலை ஒரு கொத்து, உளுந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி ஒரு டீஸ்பூன் இஞ்சி, பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன், மாங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன், கேரட்டு ஒரு டேபிள் ஸ்பூன். இதை லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு, இது ராவாகவே சாப்பிடலாம், ரொம்பலாம் வேக தேவையில்லை. இப்போ நம்ம வந்துட்டு பாசி பருப்பு வேக வச்சுருக்கோம். இந்த மாதிரி பாசி பருப்பு, அதாவது இந்த பருப்பு நீங்கள் வேகும்போது வெந்திருக்கணும், எட்ஜெல்லாம் உடையாமல், சாஃப்ட் பாயில் தான், பட் எட்ஜஸ் உடையாமல் இருக்கணும், ஷேப்பு வந்து கலையாமல் இருந்துச்சுன்னா இந்த சுண்டல் பாசி பருப்பு சுண்டல் நல்லாயிருக்கும். க்ரீன் மூங்டால் நம்ம 1 டே, இந்த 9 டேஸில் க்ரீன் மூங்டால் நம்ம ஒன்று போடலாம். இப்போ நம்ம வந்து இதை போட்டுது உப்பு வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் பூ தூவல் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பிளேட்டிங்க்கு மாற்றிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.